வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது நம்ம மூளை தான். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். உடம்பு டயர்ட் ஆனா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா மெமரி குறைய ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்பவே சிரமமாயிரும். அதனால தான் இன்னைக்கு மருந்து இல்லாம, சப்ளிமெண்ட் எதுவுமே இல்லாம, சாதாரண காய்கறிகள் மூலமா ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்கலாம்னு பார்க்க போறோம். இந்த 10 வெஜிடபிள்ஸும் உங்க பிரெயினுக்கு நேச்சுரல் எனர்ஜி கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பசலைக்கீரை. பசலைக்கீரைய பிரெயின் ஆக்சிஜன் பூஸ்டர்னு சொல்லலாம். பசலைக்கீரையில இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. அயன் கம்மியா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் குறைஞ்சா மெமரி ஸ்லோ ஆகும். அதனால பசலைக்கீரையை வாரத்துக்கு 3 தடவை சேர்த்தா மெல்ல மெல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது சேஃபான ஃபுட்டு தான். அடுத்ததா ப்ராக்கோலி. பிரெயின் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ராக்கோலியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பிரெயின் செல்ஸ் டெய்லி ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், ஜங்க் ஃபுட் காரணமா டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜை ஸ்லோ பண்ணுது இந்த ப்ராக்கோலி. இதுல இருக்கிற விட்டமின் கே பிரெயின் சிக்னல் டிரான்ஸ்மிஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ப்ராக்கோலியை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகாது. அடுத்ததா கேரட். கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. இந்த நியூட்ரியன் பிரெயின் ஏஜிங்கை ஸ்லோ பண்ணும். வயசானவங்களுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ் ரிஸ்க்கும் குறையும். ராவா கேரட் சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட். ஜூஸா குடிச்சாலும் ஓகே தான். அடுத்ததா முருங்கைக்கீரை. நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கிற ஆனா வேல்யூ தெரியாத சூப்பர் ஃபுட் இதுதான். முருங்கைக்கீரையில அயன், புரோட்டீன், கால்சியம் அதிகமா இருக்கு. பிரெயின் ஃபங்க்ஷனையும் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம்ல முருங்கைக்கீரையை ரெகுலரா சாப்பிடுங்க. அடுத்ததா வெங்காயம். பிரெயின் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஆனியன்ல குவார்சிட்டின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது பிரெயின் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இன்ஃப்ளமேஷன் இருந்தா மெமரி டல் ஆகும். ராவ ஆனியனை கம்மியான அளவுல சேர்க்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா பீட்ரூட். பீட்ரூட்டை பிளட் ஃப்ளோ பூஸ்டர்னு சொல்லலாம். மெமரி ஸ்ட்ராங்கா வேணும்னா பிளட் சர்க்குலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பீட்ரூட் நைட்ரிக் ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணும். அது பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு தேவையில்ல. வாரத்துக்கு 3 தடவை குடிச்சாலே போதும். அடுத்ததா குடமிளகாய். கேப்சிகம்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு. பிரெயின் செல்ஸை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரெட் கேப்சிகம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ராவா சாலட்ல சேர்த்தா நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும். அடுத்ததா பல்லாரக்கீரை. பல்லாரக்கீரையை மெமரி கிங்னு சொல்லலாம். இது மெமரிக்கு வேர்ல்டு ஃபேமஸான ஹெர்பல். ட்ரெடிஷனல் மெடிசின்லயும் யூஸ் பண்றாங்க. பல்லாரக்கீரையை சாப்பிட்டா பிரெயின் நர்வ் செல்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாலே நல்ல சேஞ்ச் தெரியும். அடுத்ததா வெண்டைக்காய். இதுல விட்டமின் B6 அதிகமா இருக்கு. பிரெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். குறிப்பா வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ராவா அப்படியே சாப்பிடுறது பிடிக்கலைன்னா லைட்டை வதக்கி கூட சாப்பிடலாம். அடுத்ததா சக்கரவள்ளி கிழங்கு. இதுல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. பிரெயினுக்கு ஸ்டெடி எனர்ஜியை சப்ளை பண்ணும். சடனா மெமரி டிராப் ஆகுறத பிரிவென்ட் பண்ணும். பாயில் பண்ணி சாப்பிடுறது தான் பெஸ்ட். டெய்லி பிரெயின் ரொட்டீனுக்கு எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம். காலையில வல்லாரக்கீரை இல்லைன்னா முருங்கைக்கீரை சாப்பிடலாம். மதியான நேரத்துல கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்து நீங்க சாலட் மாதிரி சாப்பிடலாம். ஈவினிங் டைம்ல ஸ்வீட் பொட்டேட்டோ கம்மியான அளவுல எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வெண்டைக்காயும் கேப்சிகமும் சேர்த்து கிரேவியா கூட சாப்பிடலாம். இது நீங்க 30 நாள் ஃபாலோ பண்ணுங்க. மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். அடுத்ததா இம்பார்ட்டன்டான ரிமைண்டரை பார்ப்போம். ஃபுட்டு மட்டுமே போதாது. தினமும் கண்டிப்பா 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். தினமும் 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். டெய்லி 20 நிமிஷம் கண்டிப்பா வாக்கிங் போகணும். மொபைல் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அதிகமா சுகர், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத குறைக்கணும். லேட் நைட்ல கண்டினியூஸா மொபைல் ஸ்க்ரோலிங் பண்றது எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ஞாபக சக்தியை அதிகரிக்க மருந்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிச்சன்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ்லயே நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கான சொல்யூஷன் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.